வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மீஷோ வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் ஆக போகுது ஐபிஓ. அத பத்தின ஒரு வீடியோ தான் இது. அ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கன்டினியூவா பாருங்க. சரிங்களா? அதாவது வந்து ஐபிஓ வந்து மீஷோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இப்போ சமீபமா இது நல்லா க்ரோ ஆயிட்டிருக்கு. இதோடைய ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இதுவும் ஒரு நல்ல க்ரோ ஆகிட்டுருக்கு. இது வந்து என்னென்னா, அதாவது நாளைக்கு 3rd December 2025 அன்றைக்கி வந்து பிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து அப்போலேருந்து அதாவது 1ஆம் தேதியிலேருந்து கூட அப்ளை பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து என்னென்னா December 3rd December 2025 தான். நீங்கள் அப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மினிமமாக வந்து 14,175லேருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல மினிமமாக தான் இருக்குது. ஷேர் வேல்யூ ₹100 அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் வந்து 50,000 crores வச்சு இருக்காங்க. ஓகேங்களா? ரெவென்யூ வந்து 9,300 crores வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. அதாவது லாஸ்ட் 3 இயரில் பார்க்கும்போது க்ரோத் ரேட் வந்து 28 ஆல்மோஸ்ட் 27.96 இருக்குது. அதாவது 28% வந்து நல்ல க்ரோத் கொடுத்துருக்காங்க. நல்ல க்ரோத் தான். ப்ரைஸ் ரேஞ்சு பாருங்கள், 105லேருந்து ₹111 வந்து லாட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1 லாட்டில் வந்து நம்ம ₹14,000 இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வந்து 135 ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5.4 crores வந்து 5.4,000 crores வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நல்லா தான் இருக்குது. 100 சம்திங்கில் தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அதனால் வந்து நல்ல தைரியமாக வாங்கலாம். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், 2023ல் வந்து 5,000 crores இருந்தது. அப்புறம் வந்து 2024ல் 7,600 crores. இப்போ வந்து 2025ல் வந்து 9,000 crores. அதாவது வந்து நல்ல க்ரோத்லாம் இருந்தது. அதாவது 2023க்கும் 25க்குமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நல்ல க்ரோத் தான் காமிச்சது. ஆல்மோஸ்ட் டபுளாகவே ஆயிருக்காது. அதேமாதிரி அசட்டும் பாருங்கள். அசட்டுமே வந்து 3,800, 4,000, அதுக்கப்புறம் அப்படியே 7,000. இதுவுமே அப்படியே டபுள் ஆயிருக்கு. மோஸ்ட்லி நம்ம வந்து ரெவென்யூ அசட் தான் நல்லது. ஏன்னா வந்து நம்ம கம்பெனி ஏதாவது இஷ்யூனா கூட இதை வச்சுன்னா அவங்க வந்து நம்மளுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுவாங்க. அசட்லாம் வந்து நல்ல வேல்யூவிலே இருக்குது. 7,000 crores வந்து அசட் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல ஐபிஓ, நல்ல இது தான் இது ஆக்சுவலாக. வேணுன்றவங்க நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓ வந்து எண்ட் ஆகிறது வந்து December 5th அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதனால் வந்து சீக்கிரமாக ஒரு 2 days தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. அதனால் வந்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.